ஹாய் வணக்கம். இது நம்ம தேர்ட் ப்ராஜெக்ட் ஸ்கூலுக்காக செஞ்சது. இது என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சைக்கிள். இது செய்கிறதுக்கும் நம்ம பெரிய பொருள்லாம் எதுவுமே நம்ம வாங்கலை. சிம்பிள் சார்ட்டும் கலர் சார்ட்டும் அப்புறம் நம்ம சில்க் சாரியோட அந்த அட்டை பாக்ஸுக்கு இருக்கும்ல அந்த அட்டை பாக்ஸ் வச்சே நம்ம செஞ்சுட்டோம். அப்புறம் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண ஃபுட் பிரமிடில் பண்ண ரிமைனிங் தெர்மோகோல் இருந்தது. அந்த தெர்மோகோல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பேஸாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சன்னுக்கு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரெண்டு க்ளவுடுக்கு கொஞ்சம் தெர்மோகோல் கட் பண்ணியிருக்கோம். மற்றபடி இங்கே மவுண்டெயினாக யூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம ப்ரௌன் கலர் சார்ட்டை கோன் மாதிரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் மேலே அந்த ஸ்னோ எஃபெக்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த தெர்மோகோலை பால்ஸ் மாதிரி உதுத்து எடுத்து அதை மேலே ஒட்டியிருக்கோம் ஸ்னோ எஃபெக்ட்காக. அப்படி கீழே வடிஞ்சு வர மாதிரி வரதுக்கு கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெயினாக வர்றது மலைக்கு மேலே வந்தோன்னே அது ரிவராக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ரிவராக ஃபார்ம் ஆகிறது மலையிலேருந்து கீழே இறங்கி இந்த ரிவராக ஃபார்ம் ஆகி இங்கே கடலில் கலக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு குட்டி ஸ்ட்ரீம் இந்த மலைக்கு மேலே ஒரு சின்னதாக ஸ்ட்ரீம் உருவாகி அது அப்படியே இப்படி சுற்றி லேக்கில் போகிற மாதிரி நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொரு மலை இருக்குது. இது கொஞ்சம் செடிகள் நிறைந்த மலை. அந்த மலையிலேருந்து உருவாகிற தண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன ஆறாக உருவாகி கடலில் கலக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். பக்கத்தில் கொஞ்சம் செடிகள் புல் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். இங்கே பேஸு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ரீன் கலர் சார்ட்டை பேஸாக கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல அங்கங்கே ப்ரௌன் அண்ட் க்ரீன் கொடுக்கும்போது அதை ஃப்ளோரிங் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சைடு நம்ம தெர்மோகோலே இங்கே தெர்மோகோல் ஒட்டியிருக்கோம். அந்த தெர்மோகோல் இங்கே ஒட்டலை. ஏன்னா நம்மளுக்கு கடல் கொஞ்சம் இறங்கி இருக்கும் அப்படின்ற காட்டுறதுக்காக நம்ம இங்கே ஒட்டலை. வெறும் ப்ளூ கலர் சார்ட் மட்டும் ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி ஸ்கை எஃபெக்ட் வர எல்லாத்துக்குமே ப்ளூ கலர் சார்ட்டை நம்ம ஒட்டியிருக்கோம். அதுக்கடுத்தது இந்த தெர்மோகோல் சன் மாதிரி ஒரு சர்க்குலராக கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சன் மாதிரி ஒட்டிட்டோம். அடுத்தது க்ளவுடையும் தெர்மோகோலில் ஷேப் பண்ணி ஒட்டியிருக்கோம். ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம கொஞ்சம் கிரே கலர் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோவா மழை மேகங்கள் கிடையாது. இது மழை மேகம் கிடையாது. ஸோ மழை மேகம் ஆனதுக்கப்புறம் அது ஒரு கிரேஷாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம். இப்போ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜென்ரலாக வாட்டர் சைக்கிள் எப்படி வாட்டர் சுழலுது இந்த உலகத்தில். வாட்டர் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. இருக்கிற வாட்டர் எப்படி சால்ட் வாட்டர் நல்ல தண்ணியாக மாறுது, அது நம்ம எப்படி யூசேஜில் வருது அப்படின்றது தான் நம்ம வாட்டர் சைக்கிள். ஸோ கடல் தான் நம்ம உலகத்தில் நிறைய இருக்குது. ஸோ இந்த கடல் தண்ணி என்ன ஆகும்னா சூரிய வெப்பம் பட்ட உடனே அந்த தண்ணி ஆவியாக வாட்டர் வேப்பராக மாறுது. வாட்டர் வேப்பராக மாறி அது அப்படியே மேலே அட்மாஸ்பியரில் போய் அது எல்லாமே கண்டென்ஸ் ஆகுது. க்ளவுட்ஸில் கண்டென்ஸ் ஆகுது. கண்டென்ஸ்னால் அது திரவ ஃபார்மில் திருப்பி வருது. காற்று ஃபார்ம்லேருந்து திரவ ஃபார்மில் வந்துடுது க்ளவுட்ஸ்குள்ளே. அதுக்கப்புறம் க்ளவுட்ஸ்குள்ளேருந்து அது வெளியில் வருது. பார்த்திங்களா, மழையாக வெளியில் வருது. மழையாவோ சில இடத்துல ஸ்னோவாகவோ வரும். ஸோ அது ப்ரெசிபிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மழை ஒரு மலைக்கு மேலே விழும்போது என்ன ஆகும்னா அந்த தண்ணி எல்லாமே கலெக்ட் ஆகி ஒரு ரிவராக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ரிவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் மட்டும்தான் உருவாகிற ரிவர்ஸ் தான் இது மழை தண்ணி படும்போது அதுக்கப்புறம் அங்கேருந்து உருவாகிற ரிவர்ஸ். சில ரிவர் ஸ்னோ மெல்ட் ஆகி கண்டினியூஸாக ரிவர் இருந்துக்கிட்டே இருக்கும். சில ரிவர் இந்த மழை இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே ஸ்னோ மெல்ட் ஆகி ஒரு சின்ன ஸ்ட்ரீமாக இந்த இடத்துல வாட்டர் வருது. அது அப்படியே லேக்குக்கு போகிற மாதிரி நம்ம காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே மழை தண்ணீஸ்லாம் சேர்ந்து அது ஒரு ரிவர் ஆகி அது அப்படியே ரிவர் கடலில் கலக்கிற மாதிரி நம்ம இங்கே காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மரங்கள் மாதிரி ஒரு குட்டி குட்டியாக க்ரீன் கலர் சார்ட்டை இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணி அதை அந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். ஸோ இது என்னென்னா ஒரு ட்ரீஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அப்படி வச்சுருக்கேன். ஸோ ட்ரீஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம மண்ணுக்கு தண்ணி ஊற்றுறோம். அந்த தண்ணி அதோட அந்த மண்ணில் ஊற்றுற தண்ணி அந்த ஸ்டெம் வழியாக லீவ்ஸ் வரைக்கும் அந்த ட்ராவல் ஆகும். லீவ்ஸுக்கு அந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் லீவ்ஸில் சில துளைகள் இருக்கும், ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துளைகள் வழியாக அந்த தண்ணி வெளியில் திருப்பி அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகும்.
அந்த ப்ராசஸ் தான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். நம்ம வந்து சாதாரணமாக ஒரு மரம் அந்த மாதிரி வச்சிருக்கும் போது அந்த டிரான்ஸ்பிரேஷன் நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் காடு மாதிரி, இந்த அமேசான் மாதிரி பெரிய பெரிய காடுகள் இருக்கிற பகுதியில் மரங்கள் நிறைய இருக்கும். ஸோ எல்லா மரமும் இந்த மாதிரி வாட்டரை வெளியில் ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டராக இருக்கும். அந்த வாட்டரும் என்ன ஆகும்னா அது அட்மாஸ்பியருக்கு போகும். அதே ப்ராசஸ் எப்படி வந்து கடல் தண்ணி வந்து மேலே ஆவியாக எழும்பி போகுதோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து மரத்துல இருந்து தண்ணி வெளியில வந்து அட்மாஸ்பியருக்கு போகுது. அந்த தண்ணியும் வந்து கண்டென்ஸ் ஆகும், பிரசிபிடேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து வாட்டர் சைக்கிள். அதுக்கப்புறம் இந்த இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அண்டர் கிரவுண்டெல்லாம் கொஞ்சம் நம்ம காட்ட முடியல தெர்மோகோலில். ஸோ அண்டர் கிரவுண்டில் தண்ணி வந்து மேலே சர்ஃபேஸ் வாட்டராக இருக்கிறது வந்து தண்ணி வந்து உள்ள மண் வந்து எங்கெல்லாம் மண் போரஸாக இருக்கோ அந்த இடத்துலலாம் தண்ணி உள்ளே வந்து அப்சார்ப் ஆகும். ஸோ அப்போ தான் கிரவுண்ட் வாட்டர் வந்து மெயின்டைன் ஆகும், கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி தண்ணி உள்ளே போகிறதுனால தான். இதுக்கு தான் நம்ம பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு அந்த தண்ணி உள்ளே போகிறத வந்து தடுக்கக்கூடாது. தண்ணி உள்ளே போனால் தான் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகும். நம்ம வந்து எவ்ரிடே பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம மோட்ரு போட்டு தண்ணி வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணி திரும்பி உள்ளே வந்து அது உள்ளே போகணும். ஸோ உள்ளே போகணுன்னா என்ன பண்ணணும், நம்ம பிளாஸ்டிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மண் மேலே போடாமல் இருந்தோம்னாலே மழை பெய்யும் போது தண்ணி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மண்ணுக்குள்ளே போயிடும். நம்ம எல்லா இடத்தையும் சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால, வேஸ்ட் அங்கங்கே பிளாஸ்டிக் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுனால தான் மழை தண்ணி கரெக்டாக ப்ராப்பராக உள்ள மண்ணுக்குள்ளே இழுக்க முடியாமல் மழை தண்ணி மேலேயே இருந்து ஃப்ளட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு வாட்டர் சைக்கிள் மாடல் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். என் பையனுக்காக 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவனுக்காக நம்ம பண்ண மாடல். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் சிம்பிளான பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கவரை வந்து நான் சொன்னேன், இது வந்து சில்க் சாரி வாங்கும்போது கிடைக்கிற அந்த டப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த டப்பாவை நம்ம கவர் பண்ணணும். வெளியில் வந்து அந்த டப்பா வந்து அந்த மாதிரி தெரியக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து ஒரு 1 ரூபீக்கு வேர்ல்டு மேப் வாங்கியிருந்தேன். வேர்ல்டு மேப் வாங்கி இந்த மாதிரி ஸ்ட்ராப்பாக அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் லேண்ட் ரீஜனுக்கு க்ரீனும் வாட்டர் ரீஜனுக்கு ப்ளூவும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி கொடுத்துட்டு எங்கெல்லாம் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிற ஏரியா ஃபுல்லாகவே அந்த மேப்பை வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ வெளியில் வந்து இது வந்து ஒரு சாரீ பாக்ஸ் அப்படின்னு தெரியாத மாதிரி நான் வந்து அந்த மாதிரி மேப்பை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ₹1 தான் ஆயிருக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சில கிளிப்ஸ் இருக்கும், அதெல்லாம் போட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.